அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சி தியாகு. நாமக்கல் மாவட்டம் பவித்திரபுதூர் கிராமம், அந்த கிராமத்தில் தான் நான் ஆஃபீஸ் வந்து போட்டிருக்கேங்க. திருமூலர் ஜோதிட நிலையம் அப்படிங்கிறது தான் என்னோட ஆஃபீஸோடைய பேர். என்னோட கான்டாக்ட் நம்பர் 9894970355. இன்றைக்கி தான் இந்த முதல் பதிவை நான் பதிவிடுறேன். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த விஷயத்தை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜோதிடம் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த நாட்டில் எப்படி உருவானுச்சு, எப்படி மக்கள் மத்தியில் நல்ல பேர் வாங்கினுச்சு, எதை வச்சு ஜோதிடம் கணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆரம்ப காலத்தில் நம்ம நாட்டு மக்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு, அதாவது கிரேக்க நாட்டுக்கு பயணம் செஞ்ச போது அங்கே உள்ள மக்கள் ஜோசிஷம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. என்னடா அது ஜோசிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டு ஆளுங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காங்க. அப்போ தான் ஜோசிஷம் அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முன்னாடி என்ன நடக்க போகிறது அப்படின்னு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருந்திருக்குன்னு வந்து அவங்களுக்கு அப்போ தான் முதல் தெரிஞ்சிருக்கு. என்னடா அது புதுசாக இருக்கு, இதை நம்ம ஊரில் போய் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நம்ம ஊரில் யாரும் பெரும்பாலான மக்கள் வந்து நம்ப கிடையாதுங்க. இது நம்பலை, இது சும்மா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கட்டுக்கதை, ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்பியிருக்காங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம அப்படியே லேசிப்பட்ட இடத்துல வந்து விட்டாமல், ஆரியப்பட்டா, அதாவது குப்த பேரரசர் காலத்தில் கிபி 470 550 வரைக்கும் குப்த பேரரசருடைய காலம் வந்து நடந்திருக்கு. அதில் ஆரியப்பட்டா அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி வானத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் காரணமாக, வான்மண்டலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை வச்சு மனிதர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்மளால் யூகிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதனை தொடர்ந்து ஆரியப்பட்டாவை பின்தொடர்ந்து இன்னொருத்தர் பாஸ்கரா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இந்த ஒரு விஷயத்த அடித்து பேசியிருக்காரு. அதாவது வானத்தில் தெரியக்கூடிய 9 கிரகங்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், இவை வச்சு நம்மளுடைய யூகிக்கலாம், கணிக்கலாம், இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு தான் நம்மளுடைய மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. இப்போது ஜோதிடம் அப்படிங்கிறது இந்த நாட்டில் உள்ளது. ஜோசிஷம் அப்படிங்கிறது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இப்போ ஜோதிடம், இந்த ஒரு ஜோதிடம் அப்படிங்கிறத நம்ம ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா, ஜோதி கூட்டல் இடம். ஜோதி அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும், ஒளி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இடம் அப்படின்னா இந்த இடம், பிளேஸ், அந்த பிளேஸ் தான் குறிக்குது அப்படிங்கிறத வந்து அர்த்தம். இந்த பாதையில் போனால் வாழ்க்கையில் நீ வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுவ, இந்த பாதையில் போனால் வாழ்க்கையில் நீ வந்து பார்த்தீங்கன்னா சுகமாக இருப்ப, நல்ல காரியங்களை வந்து பார்த்தீங்கன்னா செய்வ அப்படிங்கிறத சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஒரு ஜோதிடம் அப்படிங்கிறது எதை வச்சு கணிக்கிறாங்க அப்படின்னா, பஞ்சாங்கம் தாங்க வந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக வந்திருக்கு. பஞ்சாங்கம் அப்படின்னா என்னப்பா, பஞ்சாங்கம் அப்படின்னு பேர் மட்டும்தான் கேள்விப்பட்டிருக்கேன், அதோட விளக்கம் எதுவுமே எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு உங்களில் பல பேர் மனசுக்குள்ளே இருக்கும். ஒன்றுமே பெருசாக வந்து இல்லைங்க. 5 விதமான அங்கங்கள், இந்த 5 விதமான அங்கங்கள் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம், இந்த ஒரு 5 விதமான ஒன்று தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பஞ்சாங்கம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். இந்த பஞ்சாங்கத்தை வச்சு தான் நம்ம கணித்து அவங்களுடைய வாழ்க்கையில் எது நடக்கும், எது நடக்காது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இன்றைக்கி தான் இந்த முதல்ல அந்த வீடியோ போடுறேன். அதனால பெரிய லெவலில் எதுவும் பேச நான் விரும்பலை. இருந்தாலும் வரக்கூடிய வீடியோவோட எல்லாத்தையும் நான் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறேன். நாம் விழுந்தால் விதையாக விழுவோம், எழுந்தால் மரமாக எழுவோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.